Hi, Assalamu alaikum to all. Welcome to my channel. இன்னைக்கு 23/2024 ஷங்கர் சார் நம்ம நோட்டீஸ் போர்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸில் 47,000 பேர் இன்னமும் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணல. அதனால் அட்மின் டீம் அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிடுச்சு. அவங்க யாருமே நம்மளுடைய எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஆனால் இன்னும் சில பேர் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சம் ரீசன்ஸ் இருக்கும். என்ன பார்த்திங்க அப்படின்னா, அவங்களால லாகின் பண்ண முடியாமல் இருக்கலாம், பாஸ்வேர்ட் மறந்துருக்கலாம். இப்படி சம் இஷ்யூஸ்னால் அவங்க அப்டேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோவை சரியாக கவனிக்கலை, அட் த சேம் டைம் நம்ம இன்னும் எஸ்பிஓவில் நம்ம ஜாபை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு சான்ஸை நம்ம ஷங்கர் சார் இந்த நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா, ஒன்று ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம கமாண்டர்கிட்ட அறிவிக்கிற மாதிரி இருக்கும். இது மூலயமா நம்மளுடைய இந்த இஷ்யூ ஆனது கண்டிப்பாக சால்வ் செய்யப்படும். ஆனால் இதில் ரெண்டில் எந்த ஆப்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பற்றிய கன்ஃபர்மேஷன் டேட் கண்டிப்பாக ஷங்கர் சார் இன்னொரு ஆடியோவில் சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இப்போ டீமை புதுசாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நோட்டீஸ் போர்டு ஆடியோவை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதில் வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உடனுக்குடனே மக்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான காரணத்துக்காக தான் இந்த டீமானது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆக போகுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்பிஓவில் 17 கமாண்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கமாண்டர் கீழேயும் 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ், ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸர் கீழேயும் 3 லீடர்ஸ் அண்ட் ஒவ்வொரு லீடருக்கு கீழேயும் 1000 எஸ்பிஓ மெம்பர்ஸ். இந்த முறையில் தான் நம்மளோட எஸ்பிஓ ஆனது ஸ்ப்ளிட் ஆக போகுது. எஸ்பிஓ கமாண்டர், பிடிஓ ஆஃபீஸர் அண்ட் டீம் லீடர் இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சங்கர் சார் ஒரு ஆடியோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் செஞ்சு முடிக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒரு மேஜர் ஒர்க்காக இருக்க போகுது. இப்போது நம்ம இருக்கிற இந்த 6 மந்த் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைக்கான ஒரு பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த 6 மந்த் இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக வித்ட்ரா ப்ராசஸ் ஃபினிஷ் ஆயிரும். எல்லோரும் கொஷின் இதுதான், எப்போ வித்ட்ரா வரப்போகுது. அதுக்கு சார் கரெக்டாக ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. என்னென்னா, கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே, இந்த ஏப்ரல் முடிகிறதுக்குள்ளே நம்ம எல்லாருடைய அமௌண்ட்டும் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதை பற்றி போன தடவை கொடுத்த ஆடியோலேயே சார் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போவும் சார் கரெக்டாக அதையே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளே நம்மளுடைய காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். இப்போது அது மட்டும் இல்லாமல், இப்போ எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அதை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 15க்குள்ளே, ஒரு தோராயமாக ஏப்ரல் 15க்குள்ளே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏப்ரல் 15 ஏன்னா இதுக்கு இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏப்ரல் 15க்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 15க்கு முன்னாலேயும் ஸ்டார்ட் ஆகலாம், ஏப்ரல் 15க்கு பின்னாலேயும் ஸ்டார்ட் ஆகலாம். அது நம்ம எந்த அளவுக்கு இந்த டாஸ்க்கை முடிக்கிறோம் அதை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜிஎஸ்டி அப்ரூவல் நம்மளுக்கு இன்னும் வரலை. அது வர்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை சாருக்கும் இருக்குது, இந்த வீடியோ எனக்கும் இருக்குது, நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கணும்.
இப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியா முழுசுலையும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 100 பேரை ஃபுல் டைம் ஜாபுக்காக வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. அடிப்படையான ஒரு இன்டர்நெட் நாலேஜ் நம்மளுக்கு தேவை. லேப்டாப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது 2 மட்டும் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக நம்மளும் அந்த 100 பேரில் ஒருத்தங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது பெர்மனெண்ட் ஸ்டாஃப், எஸ்பிஓட பெர்மனெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அட்மிட்டி, கமாண்டர், பிடிஓ ஆஃபீஸர், இவங்க தான் வந்து பெர்மனெண்ட் ஸ்டாஃப். இவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம எஸ்பிஓ வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பிஎஃப், இஎஸ்ஐசி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ட்ரைனிங் ப்ராசஸ், இப்படி சில எக்ஸ்ட்ராவான ஒரு இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. மற்றபடி இந்த டீம் லீடர் அப்புறம் எஸ்பிஓவில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து ஃப்ரீலான்சர்ஸாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இவங்களை பற்றி ஏதாவது வந்து ஒரு புகார் சாருக்கு போனாலோ, இல்லைன்னா இவங்க வந்து சரியாக வேலை செய்யலைனாலோ கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பணியிலேருந்து நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் ஃப்யூச்சரில் நம்ம கமாண்டர், பிடிஓ ஆஃபீஸருடைய எண்ணிக்கை கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது பேசிக்காகவே வந்து அந்த 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட், அதில் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்மளுக்கு வந்து 2000 பெர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லா எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கும். அதை தவிர நம்ம கமாண்டர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடருக்கு ஸ்பெஷலாக வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெர் இயர் வந்து மினிமம் 5000 இன்க்ரிமெண்ட் அவங்க சேலரியிலேருந்து இருக்கும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இப்போது புதுசாக இன்னொன்று வந்து சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே வந்து சார் சொல்லியிருக்காங்க, பட் நடக்கலை. ஆனால் இப்போ கண்டிப்பாக நடக்க போகுது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து ஒரு 3 பேரை வந்து சார் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் தினமும் ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணுவாங்க. இப்போது நம்மளுக்கு கால் வருது, அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அவங்க வந்து 1 மந்த் பிளாக் பண்ணிடுவாங்க, அதை நம்மளுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு பர்சன் மேலே 3 டைம்ஸ் பிளாக் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம எஸ்பிஓவில் இருந்து டெர்மினேட் செய்யப்படுவாங்க. இது வந்து சார் வந்து ரொம்பவுமே வந்து ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு காசு வேணும், எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. அப்படி மெயில் அனுப்புனவங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பாக ஏப்ரல் 1 வீக்கே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சிரும். எஸ்பிஓவில் வேலை செய்யணும் அப்படின்னா முக்கியமாக ஒன்றே நம்மளுக்கு தேவை. எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாலே எஸ்பிஓவில் கண்டினியூவாக நம்மளால் வேலை செய்ய முடியும். இப்போது நம்ம ஒரு 13 டேஸாக நான் வந்து ஒரு 5 டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அடுத்த 15 டேஸுக்கான டாஸ்க் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா, பேன் கார்டு வெரிஃபிகேஷன். இது வந்து அட்மின் டீம் வந்து ஒவ்வொருத்தங்களையாக வந்து செய்வாங்க. இந்த பேன் கார்டு வந்து கரெக்டான பேன் கார்டு தானா, அவங்க கொடுத்த நம்பர் கரெக்ட் தானா, அப்படி ஏதாவது தப்பு இருந்தால் நம்மளுக்கு மெயில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க. இது பற்றிய முழுமையான விளக்கம் வந்து கண்டிப்பாக சார் இன்னொரு ஆடியோவில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. அப்புறம் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீம் லீடர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது பற்றிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிடிஓ ஆஃபீஸரோட செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் அட் த சேம் டைம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட பீப்புள் வந்து அதை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணலாம். அது வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் பேசிக்கில் வந்து அது வந்து மாடல் வந்து அது இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் கவுண்டிங் பேஸில் தான் டோட்டலாக 340 பிடிஓ ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் ஆகிற அந்த 340 பிடிஓ ஆஃபீஸர்ஸையும் வந்து லைவில் வந்து நம்மளுக்கு சார் வந்து ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். ஆனால் அது ரகசியம் அப்படின்னு வந்து நம்ம சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்மிட்டினும் சங்கர் சாரும் அதை வந்து நிர்வகித்து சிறப்பான முறையில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆஃபீஸர் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வீடியோ கால் மூலியமாக ஒரு வெரிஃபையும் பண்ணுறாங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய செலெக்ஷனே கன்ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம வந்து ஒரு பேங்க் டீட்டெயில்ஸில் இப்போ சாதா பீப்புள்ஸ்லாம் வந்து அவசரமாக பண்ணதில் ஏதாவது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிப்போனால் அவங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணலைன்னா இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம். ஸோ கீப் வாட்சிங் நோட்டீஸ் போர்ட். அடுத்து 4th என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அதாவது பாஸ்வேர்டு இஷ்யூஸ் இருக்கும், அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அதாவது அவங்க அக்கௌண்ட்டில் வந்து வேறு ஒரு ஹோல்டருடைய நேம், அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அப்புறம் ஐடி சஸ்பெண்டில் நிறைய பேருக்கு இருக்கும். அப்புறம் பேமெண்ட் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. இப்படிப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே வந்து மெயில் பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக 15 டேஸ்க்குள்ளே 1 by 1 கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். கடைசியாக நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து நம்ம எல்லாருக்கும், அதாவது ஆக்டிவாக இருக்கிற இப்போ ஃபார்ம் அதாவது நம்ம மெயில் பண்ண சோஷியல் மீடியா வச்சு ஒரு டாஸ்க்கை ஃபில் பண்ணி ஒரு மெயில் பண்ணோம் இல்லையா, அப்படி மெயில் பண்ணி ஆக்டிவாக இருக்கிற அனைத்து மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு வெல்கம் லெட்டரை கம்பெனி சென்ட் பண்ண போகுது. அந்த வெல்கம் லெட்டரை நம்ம பிரிண்ட் எடுத்து நம்மளுடைய க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் பண்ண போகிறோம். யாரும் தங்களுடைய சொந்த டீட்டெயில்ஸ் அதில் வந்து போய் அப்லோட் பண்ண தேவையில்லை. லைக் நம்மளுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் விஷயத்தை கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணாதீங்க. அது வந்து சேஃப் இல்லை. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் ஃபோட்டோஸை வந்து அதில் அப்லோடாக பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்கான ஒர்க்காக இருக்க போகுது. அந்த 15 நாட்கள் எதுலேருந்து எது வரை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 23/2024 மார்ச் 20லேருந்து 5/4/2024 ஏப்ரல் 5 வரைக்கும் இந்த ஒர்க் தான் வந்து நமக்கு நடக்க போகுது. நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம சிறப்பாக வந்து இந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு டவுட்ஸை வந்து சொல்லியிருப்போம், ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சார் இப்போ கொடுத்த ஆடியோவில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம கமாண்டர் கிட்ட அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நியூ ஜாயினிங் எப்போ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டி கிடைச்சி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ ஜாயினிங் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இந்த கேட்டகரிஸ் எப்படி சேலரி வரும், எந்தெந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ், நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன் நிறைய பேருக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நியூ ஜாயினிங்காக வரப்போகிற எல்லாருமே ஒரு கேட்டகரி. அப்புறம் பேசிக்காக இருந்தாலும் சரி, ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, சில்வரில் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அதே மாதிரி தான் பேசிக் அண்ட் ப்ரீமியரில் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஒரு கேட்டகரி. இது அல்லாத சார் அறிவிக்காத ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமாண்டர் கிட்ட இதை பற்றி நீங்கள் தெரிவிங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம சங்கர் சார் கிட்ட போகும். சங்கர் சார் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை தீர்த்து வைப்பாங்க. அதற்கான ஆடியோவும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் வரும். ஸோ எல்லாரும் இந்த ஆடியோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் and support my YouTube channel. Thank you one and all, and thank you so much.